முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை வாட்டி வதைத்த, வாழ நிம்மதியே இல்லாமல் அனுதினமும் அழ வைத்த உன் துணையுடனான பிரச்சனை முடிய போகின்றது. உன்னை பாடாய்படுத்திய அந்த பிரச்சனை முடிய போகின்றது. ஒரு சிறிய தவறு செய்துவிட்டேன். அதற்காக இப்பொழுது என் வாழ்க்கையே கேள்விக்குறியாய் மாறிவிட்டது. அப்படி ஒன்றும் நான் பெரிய தவறு இழைக்கவில்லையே. எதற்காக என் துணை இப்படி என்னை வெறுக்கின்றார், இந்த அளவிற்கு எதற்காக என்னை வெறுக்கின்றார் என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றாய். ஒரு நாளும் நீ நிம்மதியாக தூங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உணவும் உண்ண முடியாமல், சரிவர தூங்க முடியாமல் வாழும் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கின்றாய். நானும் என் துணையும் எவ்வளவு அன்பானவர்கள். ஆனால் இப்பொழுது இப்படி பிரிந்து இருக்கின்றோமே, அதற்கான காரணம் என்ன? யார் கண்பட்டதோ என்று புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். என் அன்பு தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் உன் துணையும் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உன் துணைதான் உனக்கு உயிர் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது அவரை பிரிந்து நீ எந்த அளவிற்கு காயங்களை அனுபவிக்கின்றாய். இந்த காயங்கள் எல்லாம் மாறப்போகின்றது. ஆம், உன்னை வாட்டி வளைத்த பிரச்சனைகள் அனைத்தையும் இப்பொழுது நான் சரி செய்து கொடுக்க போகின்றேன். நடந்ததை கடந்த காலத்திற்கு சென்று என்னால் அழிக்க முடியாதே தவிர, இப்பொழுது இருக்கும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நிச்சயமாக நிர்ணயிக்க முடியும். உன்னுடைய துணை நீ செய்த சிறிய தவறை வைத்துக்கொண்டு எப்பொழுதும் குத்தி காட்டி பேசியுள்ளார் என்பதை நினைத்து நீ வருத்தம் கொள்கின்றாய். எப்பொழுதும் அதையே சொல்லி காட்டி என் வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிவிட்டார். நான் எப்பொழுது என் துணையுடன் பழையபடி நிம்மதியாக வாழ்வேன், அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் அப்பா என்று கூறுகின்றாய். நிச்சயமாக உன்னுடைய துணையின் மனதை சரி செய்து அந்த எண்ணத்தை அவர் மனதில் இருந்து அடியோடு அழித்து, இனிமேல் அவ்வாறு நான் பேச மாட்டேன் என்று அவரே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு பழைய போல் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது. புதிய வாழ்க்கை வேண்டும் அப்பா, ஆனால் என்னவருடன் மட்டுமே என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நீ அவர் மீது எந்த அளவிற்கு அன்பை வைத்திருக்கின்றாய் என்று பல முறை என்னிடத்தில் கூறிவிட்டாய். இனிமேலும் நான் அமைதியாக இருப்பது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது அல்ல என்பதை உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவை எடுக்க முடிவெடுத்து விட்டேன். இனி உன்னுடைய துணை அந்த வார்த்தையை சொல்லி உன்னை குத்தி காட்ட மாட்டார். சந்தோஷமாக வாழலாம் என்று கூறப்போகின்றார். அதுவே அவருடைய இறுதி முடிவாகவும் இருக்க போகின்றது. நீ உன் துணையுடன் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.